வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு 3 சிக்னல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம லாஸ்ட் 3 சிக்னல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸில் 4th சிக்னல் எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல். ஸோ எனர்ஜி அண்ட் பவர் இது வந்து நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ சிக்னல்ஸும் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக தான் உள்ளது. ஸோ ஒவ்வொரு சிக்னலுமே ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சிக்னலுக்கு எனர்ஜி அண்ட் பவர்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு சிக்னலோட எனர்ஜி அண்ட் பவர் ஓட ஃபார்முலா என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நமக்கு 2 சிக்னல் இருக்குல்ல, கண்டினியூஸ் டைப்பும் இருக்குது, டிஸ்கிரீட் டைப்பும் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் டைப்புனா எப்படி நான் சொல்லியிருக்கேன், டீன்னு போட்டிருக்கோம், டிஸ்கிரீட்னா என்னன்னு இருக்கும். ஸோ அதே தான். ஸோ எனர்ஜி ஆஃப் கண்டினியூஸ் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இன்டகிரல் -∞ to ∞ மாடுலஸ் ஆஃப் x of t the whole square dt. ஸோ இது வந்து எனர்ஜி கண்டுபிடிக்க ஃபார்முலா. கண்டினியூஸ் டைப்பாக இருந்துச்சுன்னா எனர்ஜி ஆஃப் அ சிக்னல் ஃபார்முலா என்னது, இன்டகிரல் -∞ to ∞ x of t the whole square dt. ஸோ நம்ம இதே இது டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னா இந்த நம்ம இன்டகிரல் நம்ம டிஸ்கிரீட்ன்றது கம்மியான ஒரு டிஸ்கிரீட் சம் டைம்ஸ் தானே. ஸோ அதை நம்ம சம்மேஷனில் தான் சொல்லுவோம். ஸோ டீக்கு பதில் இங்கே n = -∞ to ∞ மாடுலஸ் ஆஃப் x of n the whole square. இது வந்து எனர்ஜியோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கணும். எனர்ஜி சிக்னலோட எனர்ஜி ஃபார்முலா என்ன, இன்டகிரல் -∞ to ∞ x of t the whole square dt. நெக்ஸ்ட் பவர். பவர் எப்படி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா லிமிட் t tends to ∞ 1/t integral -t/2 t/2 மாடுலஸ் ஆஃப் x of t the whole square dt. இது வந்து பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ நீங்கள் எனர்ஜியும் பவரையும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜியில் ஃப்ரெண்டில் எதுவுமே வராது. பவரில் லிமிட் t tends to ∞ 1/t அடிஷ்னலாக வரும். இன்டகிரலில் வந்து -t/t to t/2. இது வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா, ஒரே டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னா டீக்கு பதில் என்ன, 1/tக்கு பதில் 1/2n + 1ன்னு வரும். இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் பவரோட ஃபார்முலா. இது வந்து எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ இந்த பவரோட ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். இன்டகிரல் -t/2 to t/2 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம -t to tன்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா நம்ம இந்த முன்னாடி இருக்கிறதுக்குள்ள ஒரு கீழே ஒரு 2 அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலா படிச்சுக்கோங்க, இது அல்லது இது ஏதாவது ஒரு ஃபார்முலா படிச்சிருந்தா போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு சிக்னலோட எனர்ஜி ஃபார்முலா படிச்சிருக்கணும், பவர் ஃபார்முலா படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராப்ளம்ஸில் எப்படி கேட்பாங்க, ஸோ எப்படி வந்து நம்ம செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளமில் ஒரு சிக்னல் வந்து எனர்ஜி சிக்னல் அல்லது பவர் சிக்னலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அந்த சிக்னலுக்கு பவரும் கண்டுபிடிக்கணும், எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும். பவர் கண்டுபிடிச்சு 0 வந்துட்டு எனர்ஜி வந்து ஃபைனட்டா ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த சிக்னலை தான் நம்ம எனர்ஜி சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜி சிக்னல்னா என்னன்னா அந்த சிக்னலுக்கு பவர் 0வா இருக்கும், பவர் இருக்கக்கூடாது, பவர் 0வா இருக்கும், எனர்ஜி ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும், அது வந்து எனர்ஜி சிக்னல். பவர் சிக்னல்னா என்னன்னா அதோட எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும், பவர் வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் செய்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சிக்னல் எனர்ஜி சிக்னலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பவர் இருக்கக்கூடாது, ஆனால் எனர்ஜி ஃபைனட்டாக இருக்கணும். ஒருவேளை பவர் சிக்னலாக இருந்தால் எனர்ஜி இன்ஃபைனட்டாக இருக்கணும், பவர் வந்து ஃபைனட்டாக இருக்கணும். இதுதான் பேசிக் ஐடியா கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் இது ஐடியா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் செய்யும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த சிக்னல் வந்து பவர் சிக்னலா அல்லது எனர்ஜி சிக்னலா செக் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிக்னல் x of t தான் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பவர் சிக்னலா எனர்ஜி சிக்னலான்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரெண்டும் கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும், பவர் போட்டு கண்டுபிடிக்கணும். எனர்ஜி வந்து இன்ஃபைனட்டாக வருதா 0வா வருதான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், -∞ to ∞ மாடுலஸ் ஆஃப் x of t the whole square dt. இதானே எனர்ஜி ஃபார்முலா. ஸோ x of t என்ன கொடுத்துருக்காங்க, a cos t கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா போட்டோம்னா -∞ to ∞ a cos t whole square dt. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், -∞ to ∞ a square cos square t
dt. ஓகேவா? ஸோ cos square t க்கு நம்ம ஃபார்முலா தெரியும்ல, நம்ம படிச்சிருக்கோம்ல ட்ரிக்னாமெட்ரியில் என்ன வரும் cos square t க்கு 1 plus cos 2t divided by 2 dt. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாமா? ஸோ a square by 2 integral minus infinity to infinity 1 plus cos 2t dt. ஸோ நார்மல் இன்டகிரேஷன் தான். இன்டகிரேஷனில் என்ன வரும்? dt இன்டகிரேட் பண்ணால் t sin cos 2t இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? sin 2t divided by 2. இன்டகிரேஷன் லிமிட் என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டியை தான் நம்ம அப்ளை பண்ணணும் லிமிட்டில். ஸோ இதை இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? இந்த இன்ஃபினிட்டி இங்கே இன்ஃபினிட்டி எல்லாத்துலையும் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னா இதில் இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ a square by 2 into infinity இன்ஃபினிட்டி. ஸோ எனர்ஜி என்ன கிடைச்சது நமக்கு? இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? லிமிட் t tends to infinity 1 by t integral minus t by 2 t by 2 modulus of x of t the whole square dt. இதான ஃபார்முலா. ஸோ இதில் என்ன பண்ணணும்? நம்ம x of t என்ன கொடுத்துருக்காங்க? a cos t கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? லிமிட் t tends to infinity 1 by t integral minus t by 2 to t by 2 x of t என்னது? a cos t. ஸோ என்ன வரும்? a square cos square t dt. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாமா? a square கான்ஸ்டன்ட் மொத்தமாக நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ லிமிட் t tends to infinity 1 by t integral minus t by 2 to t by 2 cos square t க்கு பதில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? 1 plus cos 2t divided by 2 dt. ஓகேவா? இப்போ இதில் கீழே ஒரு 1 by 2 இருக்கு. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ அடுத்து என்ன வரும்? a square by 2 limit t tends to infinity 1 by t integral 1 plus cos 2t dt வரும். இன்டகிரலில் என்ன வரும்? மைனஸ் t by 2 to t by 2. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? அடுத்தது a square by 2 limit t tends to infinity 1 by t t plus sin 2t divided by 2 minus t by 2 to t by 2. ஏன்னா இது இன்டகிரேஷன் தான். நம்ம இன்டகிரேஷன் பார்த்துருக்கோம்ல மேக்ஸில், அதே தான். டிடியை இன்டகிரேட் பண்ணால் t வரும். காசை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? சைன் தானே. ஸோ சைன் 2t 2t இருக்கு டீக்கு பதில். ஸோ அதை இன்டகிரேட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2 வரும். மைனஸ் t by 2 t by 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ லிமிட் இந்த இருக்குல்ல, இந்த லிமிட் அப்ளை பண்ணணும்ல இன்டகிரேஷனில். ஸோ a square by 2 லிமிட் t tends to infinity 1 by t அப்படியே இருக்கட்டும். tக்கு பதிலாக t by 2 அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ t by 2 plus sin 2 into t by 2 by 2. ஓகேவா? அடுத்து என்ன? இந்த லிமிட் அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன வரும்? மைனஸ் t by 2 plus sin 2 into minus t by 2 divided by 2. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். ஸோ 1 by t இது அப்படியே இருக்கட்டும், t by 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 and 2 கேன்சல் ஆகுமா? அப்போ என்ன வரும்? sin t by 2. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும்? ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? இந்த 2 and 2 கேன்சல் ஆயிரும். சைன் ஆஃப் மைனஸ் டி என்னது? மைனஸ் சைன் டி. ஸோ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது என்ன ஆயிரும்? திரும்பியும் ப்ளஸ் ஆயிரும். சைன் டி பை 2. இனி இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? டி பை 2 டி பை 2 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? டி. இதை ப்ளஸ் பண்ணால் 2 sin t divided by 2. ஸோ ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். a square by 2 limit t tends to infinity 1 by t t by 2 t by 2 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? t plus 2 sin t divided by 2. ஓகேவா? இது ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இனி இந்த டீயை உள்ளே கொண்டு போயிடலாம். 1 by t.
அப்போ என்ன வரும் a square by 2 limit t tends to infinity sorry 1 by t உள்ள கொண்டு போய் என்ன வரும் மேலே ஒரு t இருக்கு கீழே ஒரு t plus sin t by t ஸோ இது கேன்சல் ஆயிரும் ஓகேவா இப்போ நம்ம என்ன இருக்கு நமக்கு a square by 2 limit t tends to infinity 1 plus sin t by t இப்போ நம்ம t க்கு infinity அப்ளை பண்ணணும் ஸோ இன்ஃபினிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்குன்னா 1 by 0 நம்ம மேக்ஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இன்ஃபினிட்டிக்கு பதிலாக நம்ம 1 by 0 அப்ளை பண்ணணும் அப்போ என்ன வரும் a square by 2 லிமிட் அப்ளை பண்ணோன்னா என்ன வரும் 1 plus sin t க்கு பதில் என்னது இன்ஃபினிட்டி அதாவது 1 by 0 ஸோ 1 by 0 இந்த 1 by 0 மேலே போனால் என்ன ஆயிரும் 0 by 1 ஆகுமா ஸோ 0 into any number இது 0 மொத்த டம் 0 ஆயிரும் அப்போ என்னது ஆன்சர் a square by 2 into 1 a square by 2 இதுதான் என்னது பவர் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் எனர்ஜி கண்டுபிடிச்சோம் எனர்ஜி என்ன வந்துச்சு நமக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துச்சு எனர்ஜி இன்ஃபினிட்டி வந்திருக்கு பவர் வந்து ஒரு ஃபைனட்டான வேல்யூ வந்திருக்கு அப்போ இந்த சிக்னல் என்னது ஸோ தி சிக்னல் இஸ் power signal so this is power signal ஏன் எப்படி பவர் சிக்னல் கண்டுபிடிச்சீங்க எனர்ஜியும் கண்டுபிடிச்சீங்க பவரும் கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிக்கும் போது எனர்ஜி இன்ஃபைனைட்னு வந்துச்சு பவர் வந்து ஃபைனட்டா ஒரு வேல்யூ இருந்தது so this signal is power signal next signal causal and non causal signal so causal signalனா என்ன அப்படின்னா சிக்னல் வந்து that does not start before t equal to 0 so t equal to 0 இருக்குல்ல நம்ம டயக்ராம் இருக்குல்ல கிராஃப் இந்த மாதிரி கிராஃப்ல இந்த t இதானே 0 so இந்த 0க்கு முன்னாடி இந்த சிக்னல் ஸ்டார்ட் ஆகாது so அந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் நீங்க கேஷுவல் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம் so இந்த மாதிரி இருக்கும் 0க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகாது so இந்த சிக்னலை நம்ம காசல் சிக்னல் சொல்லுவோம் அதான் x of t equal to 0 t less than 0 இந்த 0க்கு இந்த பக்கத்துல எல்லாம் x of t என்னதான் இருக்கும் 0வா இருக்கும் நான் கேஷுவல் சிக்னல்னா என்னன்னா எந்த சிக்னல் 0க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த சிக்னலை தான் நம்ம நான் கேஷுவல் சிக்னல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் 0க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுற சிக்னலை நான் கேஷுவல்னும் 0க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுற சிக்னல்ஸை கேஷுவல் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கேஷுவல் நான் கேஷுவல் சிக்னல்ஸில் நீங்கள் ப்ராப்ளம் செய்யணும்னா உங்களுக்கு சிக்னல்ஸை பற்றி இன்னும் நிறைய கூடுதலான இன்ஃபர்மேஷன் சிக்னல்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால் நான் இதை இந்த சிக்னலில் வர ப்ராப்ளம்ஸை தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சிக்னல் பார்க்கலாம் இது வந்து ஈவன் அண்ட் ஆட் சிக்னல்ஸ் ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா சிமெட்ரிக் அண்ட் ஆன்டி சிமெட்ரிக் ஈவனுக்கு பதிலாக சிமெட்ரிக்னும் ஆட் சிக்னல்ஸ்க்கு பதிலாக ஆன்டி சிமெட்ரிக்னும் சொல்லுவாங்க ஸோ இதை ஈவன் அண்ட் ஆட் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் மேக்ஸ் இன்ஜினியரிங் மேக்ஸில் கூட வரும் ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஸோ ஒரு சிக்னல் எக்ஸ் ஆஃப் டீன்ற சிக்னல் ஈவன் சிக்னலாக இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி டீக்கு பதில் இந்த டைமுக்கு பதில் நீங்கள் மைனஸ் டி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக வந்துச்சுன்னா அந்த சிக்னலை நம்ம ஈவன் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டீக்கு பதில் என் இது வந்து டிஸ்கிரீட் டைப்பில் ஒருவேளை இந்த சிக்னல் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டி அதாவது இப்படியும் சொல்லிக்கலாம் டீக்கு பதில் மைனஸ் டி போட்டிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி கிடைக்கும் ஸோ இந்த சிக்னலை நீங்கள் ஆட் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் பேசிக் கான்செப்ட் நீங்கள் அந்த மேக்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க ஈவன் அண்ட் ஆட் ஸோ ஒவ்வொரு சிக்னலையும் நம்ம ஈவனாகவும் எழுதிக்கலாம் ஆடாகவும் எழுதிக்கலாம் ஒவ்வொரு சிக்னலையும் நம்ம ஈவன் காம்பனன்ஸாகவும் எழுதிக்கலாம் ஆட் காம்பனன்ஸாகவும் எழுதிக்கலாம் ஸோ ஒரு சிக்னல் கொடுத்துட்டு ஈவன் காம்பனன்ட் கண்டுபிடி ஆட் காம்பனன்ட் கண்டுபிடினா என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம் ஸோ ஈவன் காம்பனன்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2 ஸோ எக்ஸ் ஆஃப் டின்றது சிக்னல் ஸோ ஒரு சிக்னலோட எக்ஸ் ஆஃப் டி அதே சிக்னல் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி கண்டுபிடிச்சு ரெண்டையும் பிளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அது வந்து ஈவன் காம்பனன்ட் கிடைச்சிரும் ஓகேவா அதே மாதிரி ஆட் காம்பனன்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னா ரெண்டையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆட் காம்பனன்ட் ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வரும் ஒரு சிக்னல் கொடுத்துட்டு நீ ஈவன் காம்பனன்ட் ஆட் காம்பனன்ட் கண்டுபிடின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கணும் இது வந்து ஆட் காம்பனன்ட்டுக்கு ஈவனுக்கு இந்த மைனஸ்க்கு பதில் என்ன வரும் ப்ளஸ் வரும்
ஓகேவா? ஸோ இந்த ஈவன் ஆட் சிக்னல்ஸில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டினா, ஒரு ஈவன் சிக்னலையும் ஒரு ஆட் சிக்னலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? ஆட் சிக்னல் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 ஆட் சிக்னலை மல்டிப்ளை பண்ணால் ஈவன் சிக்னல் வரும். ஒரு 2 ஈவனை மல்டிப்ளை பண்ணால் ஈவன் தான் வரும். ஓகேவா? இது நீங்கள் சும்மா படிச்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிக்னல் ஈவன் சிக்னலாக இருந்துச்சுன்னா நம்ம அதோட இன்டெக்ரலில் இருக்கிற லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இது இதையும் நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். இன்டெக்ரல் -∞ to ∞ x of t dt. இப்படி ஒரு இன்டெக்ரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டெக்ரலில் வந்து உங்களுக்கு லிமிட்ஸ் -∞ to ∞ இருக்கு. ஆனால் அந்த சிக்னல் ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த லிமிட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 0 to ∞ போட்டுக்கலாம். ஆனால் முன்னாடி ஒரு 2 போட்டுக்கணும். 2 into இன்டெக்ரல் 0 to ∞. ஒருவேளை இந்த சிக்னல் ஆடா இருந்துச்சுன்னா அப்படியே இதோட ஆன்சர் என்ன வந்துடும்? 0 வந்துடும். ஓகேவா? ஸோ ஈவனாக இருந்துச்சுன்னா இன்டெக்ரலை லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணி 2 into 0 to ∞ போட்டுக்கலாம். அந்த சிக்னல் ஆடா இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபினிட்டி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் தேவையில்லை, டேரெக்டாக 0ன்னு போட்டுடலாம். ஓகேவா? அப்புறம் ஒரு சிக்னல் ஆட் சிக்னல்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிக்னலோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈவன் சிக்னல் தான் கிடைக்கும். ஒரு சிக்னல் ஆட் சிக்னல் இருந்துன்னா அதோட டெரிவேட்டிவ் ஈவன் சிக்னல். ஒருவேளை அந்த சிக்னல் ஈவனா இருந்துச்சுன்னா அதோட டெரிவேட்டிவ் ஆட் சிக்னல் அண்ட் இட்ஸ் வைஸ் வெர்சா. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் அல்லது 2 மார்க்கில் வரதான் சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்னா, ஒரு சிக்னல் கொடுத்துட்டு ஆட் காமன் கண்டுபிடிங்க, ஈவன் காமன் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செஞ்சால் ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சிக்னலோடையும் ஆட் அண்ட் ஈவன் காமன் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல் எடுத்துக்கிறேன். x of t equal to e power j 2tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆட் அண்ட் ஈவன் காமன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் காமன் கண்டுபிடிப்போம். ஈவன் காமன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது படித்தோம்? x of t plus x of minus t divided by 2. இதானே ஈவன் காமன் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ x of t என்னது? e power j 2t. x of minus t னா tக்கு பதில் மைனஸ் போடணும். அப்போ என்ன வரும்? e power minus j 2t divided by 2. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு ட்ரிக்னாமெட்ரிக்ல. என்ன ஃபார்முலானா cos t equal to e power jx plus e power minus jx by 2ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி sin t என்ன சொல்லுவாங்கன்னா e power jx minus e power minus jx divided by 2jன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரிக்ல. ஸோ e power jx plus e power minus jx by 2. இதையும் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதில் 2tன்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதணும் ஆன்சரில்? cos 2t. இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே t, இங்கே 2t ஏன் போட்டேன்? இங்கே 2x 2tன்னு இருக்கு. ஸோ அதனால 2 போட்டுக்கணும். ஓகேவா? இதுதான் என்னது? ஈவன் காம்போனன்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆட் காம்போனன்ட். ஆட் காம்போனன்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? x of t minus x of minus t divided by 2. அப்போ என்ன வரும்? x of t என்னது? e power j 2t. x of minus t என்ன வரும்? e power minus j 2t divided by 2. ஸோ இந்த இடத்த பாருங்க. இதுக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? நான் இதையும் கம்பேர் பண்ணலாமா? ஸோ என்ன போடலாம் இதுக்கு பதில்? 2j sin t போட்டுக்கலாமா? e power jt minus e2j sin 2t தானே வரும். இங்கே x இருக்கு, இங்கே 2t தானே இருக்கு. ஸோ 2t டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு? 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆனால் என்ன வரும்? j sin 2t. இதுதான் என்னது? ஆட் காம்போனன்ட். அவ்வளோதான். இது சிம்பிள் தான். நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு சில ஃபார்முலாஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட முடியும். ஸோ இதுதான் ஆட் காம்போனன்ட். இது வந்து ஈவன் காம்போனன்ட். இதுவும் அதே மாதிரி தான். ஈவன் காம்போனன்ட் கண்டுபிடிக்கணும், ஆட் காம்போனன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது? x of t plus x of minus t divided by 2 தானே. ஸோ x of minus t நம்ம 2 ஃபார்முலாக்கும் வேணும். ஸோ x of minus t ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுருவோம் இதில். ஓகேவா? டீக்கு பதில் மைனஸ் t போடணும். அப்போ என்ன வரும்? cos ஒமேகா நாட் minus t plus pi by 3.
அப்போ என்ன வரும் cos minus omega naught t plus pi by 3. ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துடலாமா? அப்போ என்ன வரும்? cos மைனஸ் வெளியில் எடுத்தா omega naught t minus pi by 3. cos minus of this theta. So cos of minus theta என்னதான் வரும் நமக்கு? cos theta. இது trigonometric ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி எழுதிடலாமா? cos omega naught t minus pi by 3. ஸோ இதுதான் என்னது? x of minus t. இது x of minus t, இது x of t. ஸோ நம்ம இப்போ ஈவன் காம்பனன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஈவன் காம்பனன்ட் என்ன வரும்? x of t plus x of minus t divided by 2 தானே வரும். ஸோ என்ன வரும்? cos omega naught t plus pi by 3. இது வந்து என்னது? x of t. x of minus t என்ன கண்டுபிடிச்சு வச்சோம்? cos omega naught t minus pi by 3 divided by 2. இப்போ பாருங்க, இது ஒரு ஃபார்முலால இருக்கு. cos a plus b plus cos a minus b ஃபார்முலா என்னது? 2 cos a cos b. நமக்கு ஒரு ஃபார்முலா உண்டுல்ல, cos a plus b plus cos a minus b equal to 2 cos a cos b. இப்படி ஒரு ஃபார்முலா உண்டு. ஸோ நம்ம இதை இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 2 cos omega naught t cos pi by 3 divided by 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? cos omega naught t cos pi by 3. pi by 3 என்னது? pi எவ்வளவு? 180 டிகிரி. 180 டிகிரி by 3 எவ்வளவு வரும்? 60 டிகிரி. cos 60 டிகிரி எவ்வளவு? cos 60 டிகிரி எவ்வளவு? 1 by 2. ஸோ அப்ளை பண்ணா என்ன வரும்? cos omega naught t divided by 2. இதுதான் என்னது? ஈவன் காம்பனன்ட். ஈவன் காம்பனன்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆட் காம்பனன்ட். ஆட் காம்பனன்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? x of t minus x of minus t divided by 2. ரெண்டே மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? cos omega naught t plus pi by 3 minus cos omega naught t minus pi by 3 divided by 2. ஸோ இப்போ இதுலேயே ஒரு ஃபார்முலா இருக்கு. cos a minus b minus cos a plus b equal to 2 sin a sin b. இது வந்து ஃபார்முலா. ஸோ இங்கே எப்படி இருக்கு? cos a plus b இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் a minus b தான் இருக்கணும். ஸோ இது அப்படி திருப்பி எழுதிடலாம். அப்போ என்ன எழுதணும்? மைனஸ் எழுதிக்கலாமா? மைனஸ் 2 sin omega naught t sin pi by 3 divided by 2. ஏன்னா இது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ மைனஸ் தானே வரும். நெக்ஸ்ட் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? மைனஸ் sin omega naught t sin pi by 3 என்னது? sin 60 டிகிரி என்னது? √3 by 2 sin 60. அப்போ என்ன போடலாம்? √3 by 2. ஸோ ஆன்சர் என்ன? மைனஸ் √3 sin omega naught t divided by 2. இதுதான் என்னது? ஆட் காம்போனன்ட். ஸோ இதில் என்ன உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் தெரியணும், சிம்பிள் ஆட் காம்பனண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியணும், ஈவன் காம்பனண்ட் ஃபார்முலா தெரியணும். ஸோ தெரிஞ்சிட்டுன்னா நீங்கள் கொடுத்துருக்க சிக்னல் அப்படியே x of minus t கண்டுபிடிச்சிட்டு 2 ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஆடுக்கு 2 மைனஸ் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். டைப் ஆஃப் சிக்னல்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இதோட குயிக் ரிவ்யூ பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸில் முதல் மெயினாக எந்த 2 டைப் ஆஃப் சிக்னலை பிரிக்கிறாங்க. எப்படி? ஒன்று வந்து கண்டினியூஸ் டைம், இன்னொன்று டிஸ்கிரீட். ஸோ நீங்கள் எப்படி இதை வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணுவீங்கன்னா, இது வந்து டீன்னு சொல்லியிருப்பாங்க, இதை என்னன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ இன்டெக்ரல் இப்படி தான் கொடுத்துருப்பான். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி இருந்தாலே அது கண்டினியூஸ் டைம் சிக்னல் தான். டிஸ்கிரீட்னா சம்மேஷனில் கொடுத்துருப்பான் -2லேருந்து 2 வரைக்கும். ஸோ அப்போ என்ன மீனிங்? -2 -1 1 2 இவ்வளோ தான் இருக்கும் அந்த சிக்னல். ஸோ இதான் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட். கண்டினியூஸ் இந்த 2 சிக்னலையும் திரும்ப 6 சிக்னலாக பிரிக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் ரேண்டம், நெக்ஸ்ட் பீரியாடிக் அண்ட்
aperiodic. அடுத்தது energy and power, causal and non-causal. Fifth, even and odd signals. ஸோ இதில் நீங்கள் இந்த 5 சிக்னலையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் ரேண்டமில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. ஸோ பீரியாடிக் அண்ட் பீரியாடிக் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பீரியாடிக் அண்ட் பீரியாடிக் ஒரு ப்ராப்ளம் தந்தாங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு படிச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனர்ஜி அண்ட் பவரும் அதே மாதிரி தான். இதுவும் ரொம்ப முக்கியம். இதுலேயே நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. எனர்ஜி ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க, பவரும் படிச்சுட்டு மெயினாக அந்த கண்டிஷன் தெரியணும். எது ஜீரோவாக இருந்து எது இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனர்ஜி சிக்னல், பவர் சிக்னல் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கேஷுவல் அண்ட் நான் கேஷுவலில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதில் சிக்னல்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளம் வந்து இது ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு ஈவன் அண்ட் ஆட் சிக்னல்ஸ். அதில் ஈவன் காம்பனண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, ஆட் காம்பனண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ரெண்டே படிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எந்திர புலவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.